Try these. Page number 41 இருக்கிறது பார்க்குறோம். First one என்ன கொடுத்துருக்காங்க? Draw a shape. Okay, draw a shape with perimeter 16 centimeter in a dot sheet. இப்போ இந்த 16 சென்டிமீட்டர் இங்க ஷேப் நம்ம எப்படி எப்படிலாம் வரையலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு ஸ்கொயர் வரையலாம். ஸோ ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வாட் இஸ் த பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர்? பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் என்னது? 4s. அப்போ நமக்கு 16 சென்டிமீட்டர் வேணும். இப்போ 4s is equal to 16 சென்டிமீட்டர்னா s is equal to என்ன வரும்? 4s is 16 சென்டிமீட்டர். அப்போ s வந்து என்ன வரும்? 16/4. தட் இஸ் ஒரு சைடு என்ன வரும்? 4 சென்டிமீட்டர். அப்போ நம்ம ஒரு ஸ்கொயர் வரையலாம். ஒவ்வொரு சைடும் என்னவா இருக்கணும்? 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர்ல ஒரு ஸ்கொயர் வரையலாம். கிளியரா? அடுத்ததா ஒரு ரெக்டாங்கிள் வரையலாம். ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன பார்த்தோம்னா, பெரிமீட்டர் இஸ் என்னது? 2 into L plus B. ஓகேவா? So that is 2 into L plus B என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க? 16 சென்டிமீட்டரா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ L plus B என்னவா இருக்கணும் பார்த்தீங்கன்னா, இந்த 2 மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது டிவிஷன்ல வந்துடும். அப்போ L plus B is equal to 8. இப்போ L plus B 8னா நம்ம L is 2. நம்ம எவ்வளோ ரெக்டாங்கிள் வரையலாம் அப்படின்னு பாருங்க. L வந்து 1 சென்டிமீட்டர் இருக்கலாம். பிரெத் வந்து 7 சென்டிமீட்டர் இருக்கலாம். L plus B தானே 8. ஸோ நிறைய நம்ம வரையலாம். என்னென்ன வரையலாம் பாருங்க. L is 1 சென்டிமீட்டர் அண்ட் பிரெத் is 8 சென்டிமீட்டர். இது ஒன்று வரையலாம். நெக்ஸ்ட் L is 2 சென்டிமீட்டர். பிரெத் எவ்வளோ வரையலாம்? 6 சென்டிமீட்டர். 2 plus 6 is இங்க என்ன வரும்? 7. பிரெத் 7 சென்டிமீட்டர். அதாவது 1 plus 7 8 சென்டிமீட்டர். லென்த் 2 சென்டிமீட்டர். பிரெத் 6 சென்டிமீட்டர் வரையலாம். திரும்ப லென்த் 3 சென்டிமீட்டர். பிரெத் 5 சென்டிமீட்டர். இது வரையலாம். அப்புறம் லென்த் அண்ட் பிரெத் 4 இருந்ததுன்னா நமக்கு அது ஸ்கொயர் ஆயிடும். அது நமக்கு வராது. அதுக்கப்புறம் என்னது பாருங்க. லென்த் 5 சென்டிமீட்டர். பிரெத் 3 சென்டிமீட்டர். அப்புறம் பாத்தீங்கன்னா இதோட இன்வர்ஸ் தான். ஸோ இந்த 3 விதமான ரெக்டாங்கிள் நம்ம வரையலாம். கிளியரா? ஸோ இப்போ பாருங்க இந்த ரெக்டாங்கிள்ல இந்த 3 விதமான நம்ம இது போடலாம். 1 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் போடலாம். 1 சென்டிமீட்டர் இங்க 7 சென்டிமீட்டர் போடலாம். அதுக்கப்புறம் 2 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் 3 5 இந்த மாதிரி 3 விதமா வரையலாம். சரியா? ஸோ ஸ்கொயர் வரையலாம், ரெக்டாங்கிள் வரையலாம். நம்மளால வந்து என்ன வரும்? ட்ரையாங்கிள் வரைய முடியும். ஸோ ட்ரையாங்கிள் வந்து பார்த்து தான் வரையணும். நம்ம ட்ரையாங்கிளோட இன்இக்வாலிட்டி ரூல் வச்சு தான் நம்ம வரையணும். ஸோ ட்ரையாங்கிள் என்னது? 3 சைடு. இப்போ 3 சைடு நமக்கு எப்படி இருக்கும்னா, 2 சைடு, அதாவது இது A, இது B, இது C எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். A plus B should be greater than C. அப்போ நம்ம இது என்ன எடுத்துக்கலாம்னு பாருங்க. இப்போ C is 3 எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். A and B என்னவா இருக்கணும்? A and B 16 minus 3 13. ஸோ இது வந்து என்னவா இருக்கலாம்? 6 7. ஸோ ஒரு சைடு 6 சென்டிமீட்டர் இருக்கலாம், ஒரு சைடு 7 சென்டிமீட்டர் இருக்கலாம், இன்னொரு சைடு வந்து என்னவா இருக்கலாம்? 3 சென்டிமீட்டர் இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு ரெக்டாங்கிள் வரையலாம். மொத்தமா ஆட் பண்ணா என்ன வரும்? 7 plus 3 is 10, 10 plus 6 is 16. இது வந்து இந்த ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்றத பார்த்து தான் நம்ம வரையணும். A plus B should be greater than 3. கம்மியா இருந்ததுன்னா அதுல வந்து அந்த 3 என்னதான் ஒரு 3 ஷேப் கொடுத்திருந்தாலும் அதுல நம்ம 3னால நம்மளால 3 மெஷர்மெண்ட் கொடுத்திருந்தாலும் அதுல இருந்து நம்மளால ட்ரையாங்கிள் வரைய முடியாது. இந்த கிரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு பார்த்து தான் வரையணும். இப்போ இதுக்கு பாத்தீங்கன்னா இது சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. நம்ம ஒண்ணு பார்த்தா போதும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் ஒன். வாட் இஸ் த பெரிமீட்டர் ஆஃப் எ ரெக்டாங்கிள் இஃப் லென்த் இஸ் ட்வைஸ் த பிரெத்? ஒரு ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? லென்த் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2 times ஆஃப் த பிரெத். ஓகேவா? இப்போ நம்ம பெரிமீட்டர் இஸ் என்ன ஃபார்முலா? 2 into L plus B. அப்போ 2 into இங்க L இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? 2B போடணும். ஓகேவா? 2B இங்க பிளஸ் என்ன இருக்கு? இந்த B இருக்கு. சப்ஸ்டியூட் பண்றோம். ஏன்னா லென்த் எப்படி இருக்குன்னா 2 times ஆஃப் பிரெத்.
லென்த் வந்து பிரெத் வந்து இப்படி இருக்கு. லென்த் வந்து பிரெத்தை விட 2 மடங்கு அதிகமா இருக்கு. That is equal to 2 into 2b plus b is 3b. So what is the perimeter? That will be 6b units. எல்லா இடத்துலயும் நம்ம யூனிட்ஸ் போட்டுக்கணும். அவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க? What would be the perimeter of a square if its side is reduced to half? இப்போ நமக்கு என்ன தெரியும்? Perimeter of a square is 4s. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? s சைடு வந்து with 1s இருக்கிறது என்னவா ஆச்சு? half s மாறிடுது. சைடு is reduced to half ன்னு சொல்றாங்க. அப்போ பெரிமீட்டர் நம்ம என்ன பண்ணணும்? சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். பெரிமீட்டர் is equal to 4 s இருக்கிறதுல என்ன போடணும்? 1/2s. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாமா? 2 2s are 4 and this is 1 2 is 2. இப்போ என்ன ஆகும் பாருங்க? This is 2s. So what would be the perimeter of the square if side is reduced to half? The perimeter will be 2s. Clear up? Next, what is the perimeter of a triangle if all sides are equal in length? இப்போ இது fourth one. இப்போ sides of a triangle நம்ம இது A, இது B, இது C. இப்போ என்ன கொடுத்திருக்காங்க? A is equal to B, B is equal to C. எல்லாமே equal length. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? Perimeter of the triangle என்னது? Perimeter of a triangle is equal to A plus B plus C. இப்போ எல்லாமே equal அப்படின்னும் போது எல்லா இடத்துலயும் A போட்டுக்கலாம். அப்போ A, இங்கேயும் A. இப்போ என்ன போடலாம்? That is A plus A units. So what is the answer அப்படின்னு பார்த்தோம்னா this will be 3A. 3A units. Clear?